ஹாய் நண்பா நண்பேஸ். தமிழ்நாட்டில் மின் கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு. எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மக்களுக்கு என்ன பாதிப்பு, எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தமிழக மின் வாரியம் ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4.83% வரைக்கும் மின்சார கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியாக தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் மின்சார வாரியமும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த உத்தரவு ஜூலை 1ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் இருக்க 2,47,00,000 வீட்டு நுகர்வோர்களை 1 கோடி நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. கடந்த 2022 செப்டம்பர் 10ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த மின் கட்டணம் 30% மேலே இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்து வரும் 4 ஆண்டுகளுக்கும் வருஷம் ஜூலை 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதன்படி கடந்த 2023 ஜூலை முதல் 2.18% மின் கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடந்ததுனால ஜூலை மாதம் மின் கட்டண உயர்வு அறிவிக்கல. இந்த நிலையில் இப்போ நடப்பு நிதியாண்டுக்கான மின் கட்டணம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் 4.83% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா 400 யூனிட் வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 பைசா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4 ரூபாய் 60 பைசாவிலிருந்து 4 ரூபாய் 80 பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 401 500 யூனிட் வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் 6 ரூபாய் 15 காசுலேருந்து 6 ரூபாய் 45 காசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 501 600 யூனிட் வரைக்கும் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 8 ரூபாய் 15 காசுலேருந்து 8 ரூபாய் 55 காசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 601 800 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 9 ரூபாய் 20 பைசாவிலிருந்து 9 ரூபாய் 65 பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 801 1000 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10 ரூபாய் 20 பைசாவிலிருந்து 10 ரூபாய் 70 பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1000 யூனிட்டுக்கு மேலே யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 11 ரூபாய் 25 பைசாவிலிருந்து 11 ரூபாய் 80 காசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வணிக பயன்பாட்டுக்கு 50 கிலோ வாட்டுக்கு மேலே யார் யூஸ் பண்ணுறாங்களோ மின் கட்டணம் அதிகரித்திருக்காங்க. அதன்படி 1 கிலோ வாட் மின்சாரம் பார்த்தீங்கன்னா 307 ரூபாவாக இருந்த நிலையில் இனி 322 வசூலிக்கப்படும் சொல்கிறாங்க. 112 கிலோ வாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 562 ரூபாய் வசூலிக்கப்பட்ட வந்த நிலையில் இனி 589 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 112 கிலோ வாட்டுக்கு மேலே யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதிகபட்சமாக 27 ரூபாய் வரைக்கும் மின் கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டண உயர்வுலாம் உடனடியாக நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த பில்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது ஜூலை மாதம் கட்டுற பில்லை இருக்காது. 50 யூனிட்டுக்கு மேலே வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் 70 பைசாவிலிருந்து 10 ரூபாய் 15 காசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குடிசை மற்றும் குறு நிறுவன மின் கட்டணமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 500 கிலோ வாட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் 95 காசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரசு கல்வி நிறுவனம் மருத்துவமனைக்கான மின் கட்டணமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7 ரூபாய் 15 காசுலேருந்து 7 ரூபாய் 50 காசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது விஷயமா மின்சார வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 கோடி வீட்டுக்கு மின்சார கட்டணத்தில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 63 லட்சம் பேருக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் மட்டுமே மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கான். 35 லட்சம் நுகர்வோருக்கு மாதம் 15 ரூபாய் மட்டுமே மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கான். 25 லட்சம் நுகர்வோருக்கு மாதம் 25 ரூபாய் மட்டுமே மின் கட்டணம் அதிகரிக்கும் சொல்கிறாங்க. 13 லட்சம் நுகர்வோருக்கு மாதம் 40 ரூபாய் மட்டுமே மின் கட்டணம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மின் கட்டண விஷயமா நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.